அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, தமிழ்நாடு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஓப்பன் ஆகிருக்கு. டென்டேட்டிவ் கீ விட்டுருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் கீயை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறதுக்கு சில கொஷின்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு கொஷினும், சைல்டு சைக்காலஜியில் ஒரு கொஷினும், அண்டு சோஷியல் சயின்ஸில் 2 கொஷின்ஸ், மொத்தமாக 4 கொஷின்ஸ், இது எல்லாம் பேப்பர் 2க்கு கிடச்சிருக்குங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த கொஷின்ஸ் என்னென்னன்றதை பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு அதுக்கான எவிடன்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் அந்த எவிடன்ஸ் இப்போ 4 கொஷின் கொடுக்க போகிறேன். அந்த 4 கொஷினுக்கான எவிடன்ஸையும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட கூகுள் ட்ரைவோட லிங்க்கில் இருக்குது. நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணி அதை டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் எடுத்து அப்ஜெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு கொஷின் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும்னு தேடி போக முடியாது. அது வந்து அப்ஜெக்ஷன் அதில் ஆக்சுவலாக இருக்கா அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ச்சி தீவிரமாக பல டாக்குமெண்ட் செக் பண்ண வேண்டியது இருக்குங்க. செக் பண்ணி பார்த்த பிறகு தான் அது அப்ஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு தெரியுது. ஸோ அதை மாதிரி ஆதாரங்கள் அடிப்படையில் 4 கொஷின்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது வந்து சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸில் கொஷின் நம்பர் 143. அதில் பார்த்தீங்கன்னா கூற்றியே பாருங்கள். அணி சேராமை என்ற சொல் ஜவஹர்லால் நேரு என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது தவறானது. ஏன்னா கிருஷ்ண மேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அவங்களே கொடுத்துருக்கிற பதில் பியில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து தப்புன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த 6 பாருங்க. அணி சேராமை என்பது இந்திய வெளியுறவு மற்றும் உள்நாட்டு கொள்கையின் முக்கிய அம்சம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அணி சேராமை என்பது இந்தியாவோட வெளியுறவு கொள்கை தான், உள்நாட்டு கொள்கை கிடையாது. அவங்க அதை மீன் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2ம் தவறுன்னு 6ம் தவறுன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, அணி சேராமை என்பது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த லைன்ல இருக்கு. இவங்க வந்து இது தவறுன்னு சொல்றாங்கன்னா இவங்க என்ன கொடுத்துருக்கணும்னா காரணத்துல பாத்தீங்கன்னா அணி சேராமை என்பது உள்நாட்டு கொள்கையின் முக்கிய அம்சம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த தொடர் அவங்க 6 தவறுன்னு சொல்ல முடியும். இதுல இப்போ வந்து வெளியுறவு கொள்கை என்பதும் இருக்கு. ஸோ வெளியுறவு கொள்கையை சார்ந்துதான் உள்நாட்டு கொள்கை அமைகிறது, இல்ல உள்நாட்டு கொள்கையை சார்ந்தா வெளியுறவு கொள்கை அமைகிறது. அப்படி இருக்கும்போது இதை வந்து இவங்க எக்ஸாக்டா இந்த லைனை தப்புன்னு சொல்லவே முடியாது. பார்ஷியலா நமக்கு தேவையான வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற வார்த்தையும் அதுல இருக்கு. அப்படி இருக்கும்போது அது பார்ஷியலா கரெக்ட் ஆன்சர் ஆயிடுதா? உள்நாட்டு கொள்கையை பொறுத்தா வெளிநாட்டு கொள்கை அமையுது, இல்ல வெளிநாட்டு கொள்கையை பொறுத்தா உள்நாட்டு கொள்கை அமையுது. அப்படி பார்க்கும்போது இந்த லைன் 100% கரெக்ட் ஆயிடுதா? அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் ஏ தவறுன்றது ஓகே தான். பட் ஆப்ஷன் ஆர் வந்து சரியானது அப்படிங்கிறத நம்மளோட நாம கேட்க போறது. ஸோ இதுக்கான எவிடன்ஸ் நான் அட்டாச் பண்றேன். நீங்க எடுத்து அப்ஜெக்ட் பண்ணுங்க வேணுன்றவங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 124. வாக்கியம் 1. மின்னல் வெளிப்படும் பொழுது அதன் வெப்பம் 9882.2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறானது, அவ்வளவு கிடையாது. வாக்கியம் 2. ஒரு இடிமின்னல் பாய்வின் சராசரி நீளம் 1 முதல் 2 கிலோமீட்டர் ஆகும். இது சரியானது. அவங்க இதையும் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது செக் பண்ணி தான் சொல்கிறேன். இதுக்கான டேட்டா ப்ரூவ்ட் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன வரணும்? 1 வந்து தப்பு, 2 வந்து கரெக்ட்னு வரணும். அப்போது சி தான் இதுக்கு சரியான ஆன்சராக வரணும். ஸோ பார்த்துக்கோங்க. பார்த்து இதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இங்கிலீஷு. இது எல்லாருக்குமே பொருந்தும். இது ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரிஸ் ஸ்ட்ரேஞ்ச். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் நோ கண்ட்ரிஸ் ஃபாரின். வாட் இஸ் அ லிட்ரரி டிவைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இதில் என்ன ரிப்பிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அனஃபோராவும் ரிப்பிட்டேஷன் தான். ஒவ்வொரு லைனோட ஃபர்ஸ்ட் வேர்டு மாறி மாறி வரும். அது மாதிரி அதாவது வந்து ஒரு சேமாவே வரும். அப்படி சேமா வரும்போது அது அனஃபோரான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அனஃபோராவும் இது கரெக்ட் தான். ஸோ நம்ம எல்லாருமே யாரெல்லாம் இதுக்கு அனஃபோரா போட்டு தப்பாச்சோ நீங்கள் இதை நிச்சயமா அப்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான டாக்குமெண்ட் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், எடுத்துக்கோங்க. நானும் அப்ஜெக்ட் பண்ணிடுறேன், பண்ண தான் போகிறேன். அடுத்து பாருங்க. இது வந்து சைக்காலஜி, பேப்பர் 2ல சைக்காலஜி. கொஸ்டின் நம்பர் 6. சூழலியல் அமைப்பு கோட்பாட்டின்படி உள்ளார்ந்த நிலை என்பது குழந்தையின் உள்ளார்ந்த சூழலில் செயல்பாடுகள் மற்றும் தொடர்பு முறைகளை கொண்டுள்ளது. கூற்று 2. இந்த நிலையில் குழந்தை வளர்ச்சியை புரிந்து கொள்ள அனைத்து உறவுகளும் ஒருதலைபட்சமானவை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று ஃப்ரான் பென்பெர்னர் வலியுறுத்துகிறார் அப்படின்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லி கூற்று 1 கூற்று 2 இரண்டுமே தவறுன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் நம்ம சைக்காலஜி அதுக்கான எவிடன்ஸ்லாம் செக் பண்ணும்போது கூற்று 1 சரியாகவும் கூற்று 2 தவறாகவும் இருக்கு. ஓகேவா? அப்போ
இதுக்கு என்ன ஆப்ஷனாக மாறும்? கூட்டுறவு சரியானது ஆப்ஷன் சி வந்து இதுக்கு மாறணும். ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் யாரெல்லாம் இந்த ஆப்ஷன் வர மாதிரி பண்ணியிருக்கீங்களோ நீங்களும் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பு நண்பர்களே, நான் வந்து அடுத்தது இன்னும் நான் சர்ச் பண்ணுறேன். இன்னும் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தா நான் உங்களுக்கு அதை பற்றி ஒரு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு அப்ஜெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எல்லாரும் அப்ஜெக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தேவையான ஒரு சில மார்க் நமக்கு கிடைச்சா கூட நமக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும். பார்க்கலாம். தேங்க்யூ.